வணக்கம் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகள் என சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜகார்த்தாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களில் இலங்கையர் எவருக்கும் பாதிப்பு இல்லை. இந்தோனேஷியாவிற்கான இலங்கை தூதுவர் தெரிவிப்பு. பிரித்தானியாவின் வெளிவிவகாரம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் செயற்பாடுகள் தொடர்பான அமைச்சர் நாட்டிற்கு வருகை. வாட் மற்றும் என்பிடி வரி திருத்தம் மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை. 2016ற்கான முதலாவது கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று. தொடர்வது விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் வெளிவிவகாரம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் செயற்பாடுகள் தொடர்பான ராஜாங்க அமைச்சர் ஹியூகோ ஸ்வையர் இன்று காலை நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஹியூகோ ஸ்வையர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரம்சிங்க ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். அத்துடன் பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க, வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோரையும் சந்திக்கவுள்ளார். அத்துடன் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனையும் அவர் சந்திக்கவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நாளை நடைபெறவுள்ள தேசிய பொங்கல் விழாவிலும் பிரித்தானியாவின் வெளிவிவகாரம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் செயற்பாடுகள் தொடர்பான ராஜாங்க அமைச்சர் ஹியூகோ ஸ்வையர் கலந்து கொள்ளவுள்ளார். அத்துடன் நாளை மறுதினம் காலி சாகித்ய விழாவிலும் ஸ்வையர் கலந்து கொள்ளவுள்ளார். இம்முறை வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் தேசிய கட்டிட வரி மற்றும் பெறுமதி சேர் வரி திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அடுத்து பழைய வரி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அரசு நிதி கொள்கை திணைக்களம் தெரிவித்தது. இதன் அடிப்படையில் வெட் எனப்படும் பெறுமதி சேர் வரி 11% காணப்படும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் A.K. செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய கட்டிட வரி 2% காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் தேசிய கட்டிட வரி 2 முதல் 4% வரை அதிகரிக்கப்பட்டது. மேலும் பெறுமதி சேர் வரி 11%இலிருந்து 8% வரை குறைக்கப்பட்டிருந்தது. வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிறைவேற்றப்பட்ட போதிலும் புதிய வரி திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தின் சட்டத்தினூடாக நிறைவேற்றப்பட வேண்டிய தேவையுள்ளதாக அரசு நிதி கொள்கை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த திருத்தம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் 90,000 மில்லியன் ரூபாய் வரி வருமானமாக பெறப்படும் எனவும் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பெறுமதி சேர் வரி குறைப்பின் மூலம் சுமார் 25,000 மில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தேசிய கட்டட வரி மற்றும் பெறுமதி சேர் வரி திட்டம் தொடர்பிலான புதிய தீர்மானம் எதிர்வரும் மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அரசு நிதி கொள்கை திணைக்களம் எதிர்பார்த்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் இந்த வருடத்திற்கான முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை ஆரம்பமானது. மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை 10 மணியளவில் இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கூட்டத்தொடரில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த வருடத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இது தொடர்பான மேலதிக விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் ஹயாத் முகமது ஹலால்டீன். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர்களான எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன், பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சிநிலமே, பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப், கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது ஆகியோரின் தலைமையின் கீழ் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களான இம்ரான் மஹ்ரூப், துரை ரத்னசிங்கம், கிழக்கு மாகாண அமைச்சர்களான எஸ். தண்டாயுதபாணி, துரை ராஜசிங்கம், அரசாங்க அதிபர், அரசாங்க அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மைத்திரி ஆட்சியின் நிலையான நாடு என்ற துணைப்பொருளின் கீழ் 4 விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. விவசாயமும் உணவு உற்பத்தியும், சுற்றாடல் பாதுகாப்பு, போதைப்பாடல் கட்டுப்பாடு, சிறுநீரக நோய் தடுப்பு, இந்த 4 விடயங்களும் இதன் போது ஆராயப்பட்டன. நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக திருகோணமலை கச்சாரி வளாகத்திலிருந்து ஹயாத் முகமது ஹலால்தீன். உலகவாழ் இந்துக்கள் நாளை தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தம்மை தயார் செய்து வருகின்றனர். சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் நன்றி செலுத்துவதற்காக தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. தைப்பொங்கலினை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள மக்கள் மும்முரமாக பொருட்கொள்வனவில் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்திலும் புதிய பானை, கரும்பு உள்ளிட்ட பொங்கலுக்கு தேவையான பொருட்கொள்வனவில் மக்கள் ஈடுபட்டுள்ள காட்சிகள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவாகின.
மலையகத்திலும் தைப்பொங்கல் கொண்டாட்டத்திற்காக மக்கள் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி ரஞ்சித் ஷாம்லப்பேட்டிய நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். மின் கட்டணத்தை அதிகரிக்கப் போவதில்லை என வரவு செலவு திட்டத்தின் போது நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம். அது நிரந்தரமானது, அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. எதிர்காலத்தில் மீட்டர் முறைமை இல்லாமல் செய்து புதிய முறைமை அறிமுகப்படுத்தி மின் கட்டணத்தை நாம் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். நுகைகொடை பிரிவில் சிவில் பாதுகாப்பு பிரிவை மேம்படுத்தும் நிகழ்வு அமைச்சர் சாகல ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்றது. முன்னூற்று கிராம சேவையாளர் பிரிவில் சிவில் பாதுகாப்பு பிரிவு உறுப்பினர்கள் சுமார் 1500 பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மகரகம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் போலீஸ் மாதிபர் NK இலங்கக்கோன் கலந்து கொண்டார். பொதுமக்கள் போலீசாருடன் இணைந்து செயற்படுவது நேற்று இன்று அல்ல, நீண்ட வரலாறு அதற்குள்ளது. ஆரம்ப காலத்தில் பொதுமக்கள் தமக்கு இயலாத வேளையில் மாத்திரமே போலீசாரின் உதவியை நாடுவர். ஆரம்ப காலங்களில் மதகுருமார்கள், கிராம தலைவர்கள் மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைத்தனர். அந்த நிலைமை தற்போது மாறியுள்ளது. தற்போது அனைத்து பிரச்சினைகளும் நேரடியாக போலீசாரிடமே வருகின்றன. புலனறுவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் வசந்த சேனநாயக்க கலந்து கொண்டு இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். வெள்ளை வேன் வீடுகளுக்கு தற்போது வருவதில்லை. யாரும் யார் மீதும் குற்றம் சுமத்தலாம். நாங்கள் வீட்டிற்கு வெள்ளை வேன்களே இல்லை. வெள்ளை வேன் கலாச்சாரம் நிறைவடைந்துள்ளது. தற்போது லசந்த விக்ரமதுங்க போன்று யாரும் உயிரிழக்கவில்லை. சிரச நிறுவனத்திற்கு குண்டு தாக்குதல் நடத்தியது போன்று தற்போது இடம்பெறுவதில்லை. இன்று மக்களுக்கு கருத்து சுதந்திரம் உள்ளது. இதனாலேயே சிலர் நம்மை தூற்றுகின்றனர். கடந்த அரசாங்கத்திற்கு இவ்வாறு தூற்றவில்லை. தற்போது இதில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அடிப்படை தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் இலங்கை வாழ் மக்கள் அதிகம் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். சுத்தமான குடிநீர் என்பது சர்வதேசத்திற்கு மாத்திரமல்ல, நீர்வளமுடைய இலங்கைக்கும் பெரும் சவாலாகவே அமைய பெற்றுள்ளது. திருகோணமலை எழுப்பிக்குளம் சிறுபட்டி கிராமமே இது. இந்த கிராமத்தின் தோற்றம் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. இந்த கிராமத்தில் சுமார் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 170 பேர் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 2002ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்ட இவர்கள் கூலி தொழில் மூலமே தமது அன்றாட வாழ்வினை கொண்டு செல்கின்றனர். இவர்கள் தமக்கான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தமக்கான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக சிறுபட்டி கிராமத்தில் இருந்து எழுப்பிக்குளம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் வரை நடந்து செல்ல வேண்டியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இந்த கிணறு பாவிக்காம இருக்குது. குடி தண்ணீர் வசதி கொஞ்சம் குறைவு. பாவிக்கிற சவர்த்தன்மை, அதால இந்த பாவினையில தண்ணி, அதால அந்த கிணத்துல ஒரு விதமான இதுவும் இல்லை, துப்புரவும் இல்லை. இப்போ கிணறு பால் அடைஞ்ச மாதிரி கிடக்கு. அதால நாங்க பாவிக்கிற இல்லை. எங்களுக்கு தண்ணி வசதி கொஞ்சம் குறைவாக கிடக்கு, பைப் லைன். அதால இங்கெல்லாம் கொண்டு தர்றாங்க இல்லை. இங்கே வந்து குடி தண்ணி சரியான பிரச்சனையா இருக்குது. குடி தண்ணி பிரச்சனையால குளிக்க இயலாது, குடி தண்ணி இல்லை. பிள்ளைகள் ஸ்கூல் போகிற பிள்ளைகள யூனிஃபார்ம்கள் கழுவி போட இல்லாத பிரச்சனைகள், சுத்தமான குடி தண்ணி இல்லை. கோடை காலத்திலும் அவசர தேவைகளின் போதும் நீரின்றி சிறுபட்டி மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வந்து இதில் காடுகள் வெட்டி இருந்து குடி தண்ணீர் இல்லாமல் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தண்ணீர் இங்கேருந்து நாங்கள் போகணும், அங்கே மெயின் ரோட்டுக்கு போகணும். அதாவது பெரிய சிரமத்தில் இருக்கிறோம் நாங்கள். நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஒரு பைப்பு தண்ணி தருமதை மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த பொது கிணத்துல தண்ணி குடிச்சு பிள்ளைகளுக்கு வயிற்று ஓட்டம் சத்தி அப்படியான வருத்தங்கள் வருது. இப்போ நாங்கள் தண்ணி பாவிக்கிறதுக்கு நாங்கள் ரோட் மெயின் ரோட்டுக்கு போய் தான் தண்ணி எடுக்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி பைப் தந்து உதவுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமது பிரச்சினை குறித்து உரிய அதிகாரிகளிடம் பல முறைகள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவை கவனத்தில் கொள்ளப்படாமல் இருப்பதாக பிரதேச மக்கள் ஆங்கலாய்க்கின்றனர். தமக்கான குடிநீர் அடிப்படை பிரச்சினை எப்போது தீரும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் சிறுபட்டி கிராம மக்கள். அந்த விளையாட்டுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மத்திய செய்தி 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.